சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் நடத்தும் லென்த் கால கன்வென்ஷன் நாள் 29 சனி மற்றும் 30 ஞாயிறு முடிய. இடம் தூய யோவான் லுத்தரன் ஆலய வளாகம், ஆவல் சூரன்பட்டி, மதுரை மாவட்டம். நடைபெறும் நேரம் மாலை 6 மணிக்கு. தலைமை ரெவரண்ட் என். வெஸ்லி மணிக்குமார். சபை போதகர் IELC. பாடல் ஆராதனை சால்வேஷன் ஆஃப் இந்தியா பாடல் குழு. தேவ செய்தி பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன். நிறுவனர் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள். சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கும் சபை பொறுப்பாளர்கள். தொடர்புக்கு 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளில் கூட ஒரே ஒரு அறிவிப்பை கொடுத்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறேன். வருகின்ற மார்ச் 29, 30 நம்முடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக ஒரு லென்த் கால கன்வென்ஷன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறோம். அதை குறித்த அறிவிப்புகள் மற்றும் விளம்பரங்கள் உங்களுக்கு வரும். அதை பார்த்து ஜெபியுங்கள். இந்த நற்செய்தி பணிக்கு கர்த்தர் ஏவினால் இந்த மகத்தான பணிக்கு எங்களுக்கு உதவிகளை செய்ய, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக, மாற்றுத்திறனாளி நலத்திட்ட பணிகளுக்காக தாங்கி வருகிற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து பொருத்தனையோடு செய்யுங்கள். தேவன் அதற்குண்டான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தருவார். அல்லேலூயா. இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி காத்திருந்தேன். ஆண்டவர் எப்பவுமே எனக்கு ஒரு வித்தியாசமான தாட்டுகளை தான் கொடுப்பார். அது எப்படி வருது அப்படின்னா, ஜனங்களோடு தொலைக்காட்சியில் பேசுவதனால, பல ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே நான் இருப்பதனால அந்த தாட் என்ன செஞ்சிருது, எனக்குள்ள கொடுத்துறாரு ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா பேரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, வருஷங்கள் போகுது, நாட்கள் போகுது, மாசம் மாசம் கூட்டம் நடத்துறீங்க, நாங்களும் கூட வர்றோம், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், ஆனா பெரிய அளவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த கேள்வியை நான் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும், ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியம். தேவன் ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் என்னை போன்ற ஊழியக்காரர்களை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படித்தானமா போட்டிருக்கேன். எப்படி எத்தனை பேர் இன்னைக்கு காலை வேளையில நம்ம போறது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பதை அறிந்து உங்கள் சரீரத்தை பரிசுத்தமா சேர்த்து கொண்டு வந்திருக்கீங்க? சரீரத்தை பரிசுத்தமா கொண்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் இருக்கு. ஜீவ பலியாக உங்களை பிடிச்சி புத்தி உள்ள ஆராதனை செய்தா மட்டும் போதாது, அதுக்கு மேல இன்னொன்னு செய்யறோம் நம்ம. அதையும் அவன் சொல்றா பாருங்க. 2வது வசனத்தை வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண மாச சித்தம் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாக்கப்படும்படிக்கு மறுரூபமாகுங்கள். அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகும்படிக்கு மறுரூபமாகணும். சர்ச்சுக்கு வர்றோம், வீட்டுக்கு போறோம், திருப்பி சர்ச்சுக்கு வர்றோம், அவ்வளவுதான். சத்தியத்தை கேட்கிற நாம்
இந்த உலகத்துல எல்லா பேரும் செய்யறது போலதான் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா சபையிலுமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப லெண்ட் காலங்கள் வந்துருச்சு, சபையை ஒழுங்குபடுத்துறாங்க. வீட்டில் கூட பாத்தீங்கன்னா, என்னம்மா வீட்டெல்லாம் நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னா உபவாச நாள் வருதுல, அல்லேலூயா. அப்ப உலகத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் விரும்புகிறது என்ன? உங்களுடைய சரீரத்தை ஜீவ வழியாக கொடுத்து அதை பரிசுத்தத்திற்கேற்ற வைத்திருந்து நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேசை தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து நீங்க ஓடணும். ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம ஊர்ல பார்த்திருக்கீங்களா, புரட்சி சார் என்ன செய்வாங்க, 2 மாசம் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. உண்மையா பையா? 2 மாசம் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. 3 மாசம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவான், பாட்டில் கைமா தெரிவான். 2 மாசம் வீட்டுக்காரிய தாயே தாயின்னு கூப்பிடுவான். 3வது மாசம் பேயின்னு கூப்பிடுவான். உண்மையா பொய்யா? நம்ம ஆளுங்களும் அப்படித்தான். பாஸ்டிங் நாட்கள், உபவாச நாட்கள் வந்துருச்சுன்னா அப்படியே ரொம்ப பக்தி. ஐயா உமது அன்பே அப்படின்னு உட்காந்து அப்படியே கல்வாரி அன்பை நீடும் வேளை எப்படி பாடுறது. முடிஞ்ச பின்னாடி ஈஸ்ட் வந்துருச்சுல, அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? இதுவா புத்தி உள்ள ஆராதனை? இதுவா பரிசுத்தம்? இதுவா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்? கிடையாது. எது ஆசீர்வாதம்? தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து, ஆமென், நம்மை ஜீவ பலியாக கரை திரை அற்றவர்களாக புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். பாருங்களேன், அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அப்படி செய்கிற ஆராதனை, அப்படி செய்கிற உபவாசங்கள், அப்படி செய்கிற வாழ்வு தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு வரும். சும்மா வீட்டை அலங்காரம் பண்றதும், சும்மா அப்படியே தலைய அப்படியே பூ வைக்காம இருக்கிறதும், சும்மா அப்படியே கறி மீன் திங்காம இருக்கிறனாலாம் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. இதெல்லாம் ஒரு ஹெரிடிட்டரி, ஒரு பாரம்பரியம். கர்த்தர் சொன்னது என்ன? புத்தி உள்ள ஆராதனை இருக்கணும். உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. உண்மையாங்க 40 நாள் பார்த்தீங்கன்னா தாயி தாயி யாருக்கியா தாயி, அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு சொல்ல விரும்பல, அதனால சுருக்கமா அப்படி சென்றலா அப்படி சொல்லிட்டு போறேன். எதை பார்த்தாலும் ஒரு மரியாதையோட இணை பேரோட கூப்பிடுவாங்க. நம்ம ஆளுகளும் அப்படித்தான். ஏய் பாஸ்டிங்ல இருக்கோம், பாஸ்டிங்ல இருக்கோம், கர்த்தர் கேட்பாரு. ஒரு வார்த்தை பேசினாலும் பாஸ்டிங்ல இருக்கோம். சில பேரை பார்க்கும்போது முகத்தையே காமிச்சுக்கிடுவாங்க. எங்க போயிட்டு வந்து என்ன இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க? பாஸ்டிங் பிரேயர் போனோம்ல. ஆண்டவர் எங்கேயாவது அப்படி இருக்க சொல்லியிருக்காரா சொல்லுங்க? என்ன பூசி இருக்கணும், உங்க முகம் என்ன செய்யக்கூடாது, வாடி இருக்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்வோம், 2 நேரம் சாப்பிடலைன்னா தொப்பை இறங்கி விட்டுருவோம். 2 நேரம் சாப்பிடலைன்னா தொப்பை கொஞ்சம் கீழே இறங்கும் போல தெரியுது. என்னையா இப்படி இருக்கே? பாஸ்டிங் பிரேயர்ல இருக்கோம்ல. ஆண்டவர் சொல்றது உங்க சாப்பாட்டையோ உங்க மற்ற காரியங்களே எல்லாம் கிடையாது. அதெல்லாம் உலகத்தானும் கடைபிடிக்கிறான். நீங்க எப்படி இருக்கணும்? உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கணும். உலகத்திற்கு ஏத்த ஒத்த வேஷம் போடக்கூடாது. உண்மையா நிறைய சபைகளை நான் பார்க்குறேங்க. அந்த 40 நாளும் பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் 5 மணிக்கு பிரேயர் தான் ஐயா, சாயங்காலம் 7 மணிக்கு பிரேயர் தான். 40 நாள் முடிஞ்சவொடனே ஏசு இல்லையா? ஏசு மறுரூபப்பட்டாரியா, அதனால நானும் மறுரூபப்படுறேயா? அப்படிதானங்க. ஏசு பரமேறிட்டாரு, நானும் பழையபடிக்கு பாட்டிலோட போயிடுறேன். அப்படியா? இப்படி நீங்க செஞ்சுட்டு எத்தனை தடவை உபவாசம் பண்ணினாலும் என்னதான் செஞ்சாலும் காரியம் நடக்காது. என்ன பிரதர் சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? நான் சொன்னா கோவிப்பிய வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். 2 காரியத்தையும் காமிச்சு கொடுக்குறேன். பரிசுத்தமான உபவாசம் ஆசீர்வாதங்களை எப்படி கொண்டு வந்ததுங்கிறதையும் காமிச்சு கொடுக்குறேன். உபவாசம் நம்ம எப்படி செய்யறோங்கிறதையும் நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்படிப்பட்ட உபவாசங்கள் இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி புத்தி உள்ள ஆராதனை, புத்தி உள்ளவர்களாய் மாறி உங்களை நீங்க என்ன செய்யணும்? இயேசுவுக்கு அர்ப்பணிக்கணும், ஜீவ பலியா ஒப்புவிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம்
3வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையா நீரு 40 நாளும் 11 மணிக்கு வந்து பிரேயர்ல உட்காந்துடுறேன், பிரதர் கூப்பிட்டாருன்னு போன வருஷமும் புதன்கிழமை வந்தேன், வெள்ளிக்கிழமை வந்தேன், இந்த வருஷமும் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே. எதுக்கு உபவாசம் பண்ற? எதுக்கு உண்மையா உபவாசம் பண்ற? கர்த்தர் சொன்ன உபவாசமா உங்ககிட்ட இருக்கு? என் அன்பான திருச்சபையே, என் அன்பான தொலைக்காட்சியிலே பார்க்கிறது எந்த சபையாக இருந்தாலும் விசுவாச குடும்பங்களே, உபவாசம் என்பது தேவை. உபவாசத்தினால கேட்கிற எத்தனையோ காரியங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். அநேகர் பெற்றுக்கொண்ட செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நிச்சயமாய் உண்மை, உபவாச ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகாது. ஆனா நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? வாசிமா, உபவாச நோக்காமல் இருப்பது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது. பாருங்க, ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை, ஆனா இவனா செஞ்சுக்கிறான். கேட்கிற ஆண்டவரை பார்த்து, நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது, நான் நல்லா திங்கிறதெல்லாம் விட்டுட்டு திங்காம இருக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து. நீங்க உபவாசிக்க வர்றீங்க, ரைட் தான், ஆனா உங்க ஆசையின்படி வீட்டில் என்னென்னத்தெல்லாம் ஒதுக்கணுமா, வீட்டில் என்னென்னத்தெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் செஞ்சு விட்டு உள்ளுக்கு 2 வடையும் தள்ளி போட்டு தானே உபவாச கூட்டத்துக்கு வர்றீங்க. உண்மையா பொய்யா? உபவாசம்னா எப்படி இருக்கணும்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்தா நேரம் இல்லை, சிம்பிளா சொல்லிட்டு போறேன். உங்க ஆசையின்படி உபவாசம் செய்றீங்க. கர்த்தருக்காக என்ன செய்யல? உபவாசம் செய்யல. மற்றவர்களுக்காக என்ன செய்யல? உபவாசம் செய்யல. சபைகளுக்காக உபவாசம் இருக்கல. என்னைக்காவது சபைகளுக்காக உபவாசம் இருந்திருக்கீங்களா? தேசத்திற்காக உபவாசம் இருந்திருக்கிறீங்களா? ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறோம்ல அப்படிங்கிறீங்க, ரைட்டு தான். ஆனா உபவாசமே அதுக்காக தான் இருக்கணும். ஆனா நம்ம எப்பவுமே எப்படி தெரியுமா? நமக்காக மட்டும்தான் உபவாசம். சரி வாசிமா. இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளில் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும். எதுக்கு உபவாசம் இருக்கிறான்? வழக்குக்கு, அவன் பிரச்சனைக்கு, அவன் சண்டைக்கு, அவன் கூட இருக்கிறவன் எதிர்த்து நிற்கும் போது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உபவாசம். நிறைய பேருடைய உபவாசம் அப்படித்தான் இருக்கு. சவம் அப்படியே கன்னத்தில் இப்படி கை வச்சு, ஆண்டவரே என் பக்கத்து வீட்டில் ஒரு எதிரி இருக்க ஆண்டவரே, அதை நான் ஒரு துப்பாக்கி வச்சு போடாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, லேசா பைக்காவது இடிச்சிருட்டான் ஆண்டவரே. அப்படியா? அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. அப்பா எல்லாரும் தூங்குறீங்க, பரவாயில்ல. முழிச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிமா. துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கு. ஆமென். உங்க பலத்தை உபயோகிச்சு நான் நல்லா அவனோட சண்டை போடணும், நான் எங்க போனாலும் வெற்றியில வரணும், அதுக்காக தானே உபவாசம். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, சிவகுறிப்பு என் பிள்ளை கபடிக்கு போயிருக்கான் பிரதர், எவனா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு வந்துடணும் பிரதர். என் பிள்ளை கிரிக்கெட்டுக்கு போயிருக்கான் பிரதர், ஒரு பந்து அடிச்சாம்னா அவன் மேல படக்கூடாத இடத்துல பட்டு பொட்டுன்னு போயிடணும் பிரதர். அல்லேலூயா. அப்படி யாரும் சொன்னதில்ல, ஆனா சில பேர் அப்படி சொல்ற டைரக்ஷன்லயே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பையன் பிரதர் 2-3 தடவை போயிட்டு வந்துட்டான் பிரதர், இன்னும் நடக்கல பிரதர், இந்த தடவையாவது ஒரே போட்ல சோலி முடிஞ்சிடணும் பிரதர். அல்லேலூயா. சரி வாசிமா. உபவாசிக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே. இன்னும் சில பேர் உபவாசம் பண்ணாலே அப்படியே கத்துற சில பேர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமா வரும். எனக்குலாம் ரொம்ப கோபமா வரும். நிறைய சபைகள் இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய சபைகளுக்கு நான் போறதுனால எனக்கு தெரியும். என்னைக்குமே வந்திருக்க மாட்டான், ஏதோ ஒரு விசேஷமான ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, இல்ல அவருக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கும், இல்லைன்னா அவரை பிரபலியம் படுத்திக்கிறதுக்கு பின்னாடி வந்து உட்காந்துக்குருவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கு, நிறைய கேஸ் இருக்கு. இதுவா உபவாசம்? இதுவாங்க உபவாசம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? என்ன தேவன் தெரியுமா? நம்முடைய தேவனுக்கு பேரு, அவர் மெல்லிய சத்தங்களினால்
இடைப்படுகிற தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கூக்குரலை வாசிமா. கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாய் திருங்கள். இந்நாளிலே நீங்க செய்யற இந்த காரியத்தை போல உபவாசிக்காம இருங்க. ஆனா நம்ம உபவாசம் பூரா எப்படித்தான் இருக்கு? இப்படித்தான் இருக்கு. அவனும் மாலை போட்டு இங்க போறான், நீ 40 நாள் கறி திங்காம உட்காந்துருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அவனும் காசை உண்டியல்ல போடுறான், நீயும் காசை உண்டியல்ல போடுற. அவனும் முடிஞ்சவனே குடிக்கிறான், நீயும் குடிக்கிற. அவனும் முடிஞ்சவனே பொண்டாட்டி அடிக்கிறான், நீயும் அடிக்கிற. என்ன வித்தியாசம்? அவனும் கத்துறான், நீயும் கத்துற. என்ன வித்தியாசம்? அவனும் முடிஞ்சவனே அவன் பிரச்சனைக்காண்டி அதை எடுத்து வைக்கிறான், இதை எடுத்து வைக்கிறான், நீயும் அப்படியே செய்யற. என்ன வித்தியாசம்? என்ன காரியம்? என்ன மாற்றம் வரப்போகுது? இப்படி இருந்தா ஒண்ணு வராது. உலக பிரகாரமாய் ஓடுனா நிச்சயமா நீங்க என்ன செய்வீங்க? ஜீவ பலியாய் ஒப்புவிக்காத வரைக்கும், புத்தி உள்ள ஆராதனை செய்யாத வரைக்கும் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனா நம்முடைய ஆசீர்வாதங்கள் வராது காரணம் நாமே தான். நம்முடைய உபவாசங்கள் எப்படி இருக்கு பார்த்திருக்கீங்களா? துஷ்டத்தனத்துக்கும், குத்துகிறதற்கும், வழக்குக்கும், வாதுக்கும், கூக்குரலை உயர்த்தி சத்தமிடுகிறதற்கும். ஆனா ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் இது இல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிமா தொடர்ந்து. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல். பாத்தீங்களா? ரொம்ப பேர் எப்படின்னா சர்ச்சுக்கு வந்தா தூங்குறான்னு தெரியாது, பிரேயர் பண்றான்னு தெரியாது. தேவகி இருக்கியா? கீழே விழுந்த தலையை முடிக்கிற வரைக்கும் எடுக்கிறது இல்ல. கேட்டா நான் பைபிள் படிக்கிறேன். விளங்குதா? அல்லேலூயா. நிறைய சபையில் இந்த மாதிரி இருக்குமா? கவலைப்படாத, உனக்கு நிறைய கம்பெனி எல்லாம் இருக்கு. ஜெபம் பண்றானான்னு தெரியாது, தூங்குறானான்னு தெரியாது. கீழே போட்ட தலை முடிக்கிற வரைக்கும் மேல வர்றதில்ல. ஆனா ஆத்மா சொல்லும் போது மட்டும் மேல டக்குன்னு வந்துடும் தலை. இல்லைன்னா அடுத்து உள்ள வச்சு அமைக்கி போடுவாங்க. அல்லேலூயா. தலை வணங்கி ரெட்டு உடுத்தி வாசிச்சிருப்பா. ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? பாத்துக்கிட்டீங்களா? கீழே குனிஞ்சு நான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், கீழே குனிஞ்சு ஜெபம் பண்ணுவேன் பிரதர். நீ உண்மையா ஜெபம் பண்ணினா பரவாயில்ல. ஒரு பக்கம் தலை வலிக்குது, வாங்கி வாங்கி இவர் வேற கத்துறாரு. வரும்போதே ஒரு மாத்திரையை போட்டு வந்தோன்னா நல்ல ஃபேன் ஓடிச்சா அப்படியே பைபிளில் தலையை வச்சு ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோன்னு தூங்கிட்டு தூங்கு. ஆமாவா? இதுல இன்னொரு பாட்டு கிறிஸ்துமஸ் வந்தா பாடிக்கிறிய, தூங்கு தூங்கு பாலானி. சரி வாசிங்க வசனத்தை. இதையோ உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். என்னத்துக்கு உபவாசம் இருக்கணுமா? தேசத்துல சண்டை நடக்குது பாத்தியா, குடும்பத்துல அக்கிரமம் வருது பாத்தியா, சபைக்குள்ள மீறுதல் வருது பாத்தியா, அந்த அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு உபவாசம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நம்ம அப்படி செய்வோமா? ஏயா பக்கத்து வீட்டுல சண்டை போட்டாலே அவன் என்னத்தையோ போட்டுட்டு போறான், நமக்கு என்ன? இன்னைக்கு அடிச்சுக்கிருவாங்க, நாளைக்கு கூடிக்கிருவாங்க. அப்படியா? ஆனா அந்த அக்கிரமத்தின் கட்டை என்ன செய்யணுமா? நம்ம அவுக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற உபவாசம். சண்டை போடுறாங்க, வீட்டை பூட்டு ஜன்னலை போட்டு டிவியை சவுண்டா வை. கழுது என்னத்தையாவது பேசிட்டு போறாங்க. ஆசிமா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும். முகத்தடியின் பிணைகள்களை என்ன செய்யணும்? நிகழ்க்கணும், விளக்கி விடணும். ஒருத்தன் பாரத்தோட, ஒருத்தன் பிரச்சனையோட, ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னா அந்த நுகத்தடியை நீங்க என்ன செய்யணும்? எடுத்து விடணும். எடுத்து விடுறீங்களா? கூட்டி வேணா விடுவையா, எடுத்தெல்லாம் விடுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்க மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணுவோம். சண்டையை கூட்டி தானே விடுவிய? சரி போகட்டும். அடுத்த நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். இதாவது செய்றீங்களா? உபவாசத்துல உபவாசம் இருந்திருக்கீங்களா என் அன்பு சகோதரர்களே? இந்த 40 நாளும் தீர்ப்பத்தி காணான்னு சொல்லி இயேசுனுடைய பாரம்பரியத்தை அனுசரிக்காதையா. அவர் சொன்ன அடிச்சுவடுகளை பின்பற்று. அவர் சொன்ன அடிச்சுவடுகளை என்ன செய்ய? பின்பற்று. அதான் அவர் சொல்லுகிறவரே, அதான் அவர் சொன்னாரு. வாசிமா.
நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். நானே உபவாச நாள்னா சோறு காய்ச்ச மாட்டேன், சர்ச்சுக்கு போயிடுவேன். நான் எங்கிட்ட பசி உள்ள நாளில் சோறு கொடுக்க? இது நம்ம சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா சர்ச்சிலையும் இருக்கு. இப்போ எந்த சர்ச்சில் பார்த்தாலும் சோறு போடலைன்னா கூட்டம் வர மாட்டேங்குது. கல்யாண வீட விட மோசமாக போச்சு சர்ச்சு. உண்மையா சொல்றேங்க, பெரிய பெரிய சபையிலையும் பார்த்துட்டு சின்ன சின்ன சபையில அன்னைக்கு ஆண்டவர் செய்தார். அது எப்படி செஞ்சாருன்னா 3 நாள் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? உட்காந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தான். பொழுது போயிருச்சு, வாங்குறதுக்கு கடை இல்லை. ரெண்டாவது அவருடைய அற்புதம் அங்க என்ன செய்யணும்? விளங்கணும். இன்னைக்கு எதுக்கு சோறு போடுறோம்? சோறு போடுறவங்களுக்கே தெரியும். சிலது கணக்கு காட்டுறதுக்கு போடுது, சிலது சம்பாதிக்கிறதுக்கும் போடுது. நான் எதுக்கு போடுறேன் தெரியுமா? உண்மையாவே என் மக்கள் பலகீனமானவர்கள், பார்வையற்றவர்கள், அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பஸ் பிடிச்சு மறு பஸ் பிடிச்சு போறதுக்கு சிலர்லாம் 4 மணிக்கு மேல ஆயிருது. அதை அறிந்து போடுறோம். இப்படி அறிஞ்சு போட்டா அந்த உபவாசம் நல்லதுதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். வாசிங்க. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறதுக்கும். இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் நீங்க இருந்தாதான் உபவாசம், உண்மையான உபவாசம். எப்படி? எங்கிட்ட போய் சுத்திட்டு இருந்ததெல்லாம் தொலைச்சு விட்டு வர்றேன், வந்தானா நான் வெளியூர் போயிருக்கேன் 4 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிடுடியே. நீ இப்படிலாம் செஞ்சுட்டு எத்தனை உபவாசம் இருந்தாலும் வேஸ்ட்டு. அழகா சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மாம்சமானவனுக்கு ஒன்று என்ன செய்யக்கூடாது? ஒழிக்க கூடாது. என்கிட்ட கூட சில பேரத்தில் சிலர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, அண்ணே இந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணிருட்டுமானே பிரதர், இந்த ஃபோன் அட்டன் பண்ணி நான் சொல்லிடுறேன், இல்லைன்னு நீங்கள் தூங்குங்கப்பாங்க. உண்மையாக எனக்கு என்னால் உண்மையாகவே அந்த ஃபோன் எடுக்க முடியாத நிலைமையில இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வேதம், நான் கற்பிக்கிற வேதம், ஒரு நாள் எனக்கு பயம் வரும். போதிக்கிற நான் என்ன செய்யக்கூடாது? ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. மாம்சமானவனுக்கு தன்னை என்ன செய்யக்கூடாது? ஒழிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். இவ்வளவும் செஞ்சிட்டு உபவாசம் பண்ணுனா உங்க உபவாசம் உண்மையுள்ள உபவாசமா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆனா உலகத்தார்கள் செய்கிறது போல உங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்காமல் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உபவாசம் செஞ்சீங்கன்னா என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அவருடைய சித்தம் என்ன, அவருடைய பிரியம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றலைன்னா வருஷம் போகும், லென்த் டேஸ் முடிஞ்சு போகும். அல்லேலூயா. இன்றைக்கும் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட உபவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? உங்களுக்காகவே இருக்கிறதா, இல்லை மற்றவர்களின் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இருக்கிறதா? ஏழைகளை கண்டால் உதவி செய்கிறதற்காக இருக்கிறதா? எதற்கு இருக்கிறது உங்கள் உபவாசம்? இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே. இந்த ஊழியத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஒரே ஒரு நோக்கம், ஒரு வாரத்திற்கு ஒரு குடும்பமாவது, அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாக்களாவது மனம் திரும்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அநேக பிள்ளைகள் உங்க செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியும் கூட ஆண்டவர் உங்கள் மனதிலே பேசி அநேக காரியங்களை வெளிப்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்து அந்த ஆசீர்வாதமான பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். ஆகினால் உலகத்திற்கேற்ற ஒத்த வேஷங்கள் தெரியாமல் கரைத்தறையற்ற பரிசுத்தரான இயேசுவோடு நீங்களும் கரைத்தறை அற்றவர்களாய் மாறி தேவனுக்கு உங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணித்து உபவாசம் இருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு செல்ல ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லாம் சொல்ல போறோம். ஆண்டவரே, இது எனக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் உபவாசம் பண்ணி ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி எத்தனையோ நாள் எங்க பாஸ்டர் கிட்ட முகம் சுழிச்சிருக்கேன். எங்க வீட்டில் என்னத்தை தான் உபவாசம் பண்ணி என்ன ஆக போகுது நான் முகம் சுழிச்சிருக்கேன். ஆனா இப்போ நான் எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும், உலகத்தான போல வாழக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லா ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே தானியேல் கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய தேசத்திற்காய் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் விண்ணப்பம் பண்ணவும் தொடங்கிட்டான். பாவ அறிக்கை செய்ய தொடங்கிட்டான். நீங்க பண்ணின உடன்படிக்கை நினைவு கூற தொடங்கிட்டாங்க. எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ சிறுமைப்பட்ட மக்கள், எத்தனையோ நுகங்களோடு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நான் விட்டுட்டு எனக்காகவே, என் பிரச்சனைக்காகவே, என் குடும்பத்தின் தேவைகளுக்காகவே, என் பிள்ளைக்காகவே, எனக்கு வழக்குக்காகவே உபவாசம் இருந்ததுனால இதுவரைக்கும் நடக்கல. இனி நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறுவேன். சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போதே அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் புதிய புதிய காரியங்களை செய்வார். ரிஷிவ் பண்ற கரங்களை தட்டி, எனக்கு நடக்க போது, நான் மனம் மாறும்போது தேவன் எனக்கு செய்வார், நிச்சயமா செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க. உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. புத்தி உள்ள ஆராதனையை நான் இனிமேல் செய்ய போறேன்னு தீர்மானம் எடுங்க. அவருடைய சித்தம் இன்னதுன்னு அறிஞ்சு நான் ஓட போறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், அவரை நம்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகலைன்னா, நான் இந்த சபையில நிக்கிறவங்க, தொலைக்காட்சியில் நிக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்றதுங்க மட்டும், என்னை நடத்துவதற்கு தான் இந்த வார்த்தை, என்னை பூஸ்ட் பண்ணுவதற்கு தான் இந்த வார்த்தை, என்னை ஊண்ட கட்டுவதற்கு தான் இந்த வார்த்தை, என்னை பெருக செய்வதற்கு தான் இந்த வார்த்தை, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் இந்த வார்த்தைன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி, எல்லா உலக காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என்னை விட்டு மறைவதாக, நான் செய்கிற ஜெபம் உண்மை உள்ளதாக இருப்பதாக, நான் எனக்கு பெறுகிற விண்ணப்பங்கள் என் தேசத்திற்காக இருக்கட்டும், என் பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக இருக்கட்டும், என்னை போன்ற எங்கள் சபையை போன்ற பிற சபைகளுக்காக இருக்கட்டும். சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி உங்கள் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்க போறேன். உண்மையா விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நான் மனம் மாறுவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மனம் மாறுவேன், என் வேண்டுதல் கேட்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, நான் மனம் மாறுவேன், என் வேண்டுதல் கேட்கப்படும். ஆமென், ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சபையில தொலைக்காட்சிக்கு முன்பதாக நீங்க எழுதி கொடுத்ததை, நீங்க என் வாயோடு இருந்து பேசினதை, என் பிள்ளைகளின் உதவியோடு, என் தம்பிமார்களின் உதவியோடு, ஆண்டவரே காதுள்ளவன் எவனும் கேட்க கடவாம் என்கிறது என் காதுல நீங்க போட்டதை கேட்டதை இங்க வச்சிருக்கிறேன். எல்லா வசனங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களும் தியானிக்கும் போது அது அவங்களோட பேசி, ஆண்டவரே வேண்டிக் கொள்ளும் போதே, எந்த காரியத்திற்காய் இனிமேல் உபவாசம் இருந்தாலும், தேசத்திற்காய், குடும்பங்களுக்காய், பிறருக்காய் இருக்கும்போது, அவங்க பிரச்சனைகளுக்காகவும் சேர்த்து இருக்கும்போது, சபையில் ஆராதிக்கும் போது கர்த்தர் விடுதலை தந்து அதிசயம் செய்து அற்புதம் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அப்படி என்னை இதுவரைக்கும் பிற ஊழியங்களுக்காக, பிற தேசங்களுக்காக, பிற விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது நடத்தி இருக்கிறீங்க, தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூட நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீங்க சொல்ல சொன்னதுமன்றி வேற ஒன்றும் சொல்லவில்லை. ஆகையினால் நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேசக்கிருபை, அன்பு, சமாதானம் தொலைக்காட்சியில பார்க்கிற குடும்பங்கள், என்னோடு பணியாற்றுகிறவங்க, தூரத்திலிருந்து கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.